ம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு எப்பவும் போல் தோப்புக்கு சமைக்கிறதுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல்னா நியூ கப்பலுக்கு ஒரு விருந்து நம்ம தோப்பில். சரிங்களா? இந்த தோப்பில் தான் விருந்து கொடுக்க போகிறோம். மீன் காமிச்சிருங்க. ஜிலேபி கண்ட மீன், ஃபுல் மீன். அடுத்தது நாட்டுக்கோழி குழம்புங்க, கிரேவிங்க. அப்புறம் வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா தம்பி வெஜ்ஜு தான் சாப்பிடும். அப்படி அதனால வெஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா அது பேர் என்ன, கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்புங்க. அப்புறம் தாளிப்பு தயிர் தாளிப்புன்னு ஒன்று செய்ய போகிறோம், அது காமிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பீட்ரூட் பொரியல் வெஜிடேரியனில். அவ்வளோதாங்க, வாங்க சமைச்சிடலாம். நம்ம இது அடுப்பு பற்றி தராருங்க. எப்பவும் போல நம்மளுக்கு தெரியாது, அதனால அண்ணன் பற்ற வைக்கிறாரு. பாருங்க அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இந்த ஏரியாவே பாருங்களேன், மழை வந்து அப்படியே பயங்கர கலர்ஃபுல் ஆயிடுச்சு, பசுமையாயிருச்சு. அன்னைக்கு இதே வீடியோல பாருங்க, இதே மாதிரி முன்னாடி போட்ட வீடியோல இதே தோப்பு எப்படி வெயில் காலத்துல, ஏன்னா வெயில் காலத்துல எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி பசுமையா இருக்குது. பாக்குறதுக்கே அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கு. நாட்டுக்கோழி கிரேவி ஃபர்ஸ்ட் செஞ்சிடலாம். நாட்டுக்கோழி கிரேவி செஞ்சுட்டுங்க, அப்புறம் அங்க வச்சிருக்க மீனை வந்து வறுத்துடலாம். ஏன்னா இப்ப வறுத்தோம்னா சூடாரிடும் இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் நாட்டுக்கோழி கிரேவி. எண்ணெய் ஊத்திடலாங்க. பட்டை சோம்பு செட் அப்படியே போட்டுடலாம். இந்த பூ விழுகலையே. கருவேப்பிலை போட்டுடலாங்க. விறகு அடுப்புங்கிறதுனால கொஞ்சம் நல்லா கருகிரும், அதனால எல்லாமே சீக்கிரம் போட்டுடணும். இது பெரிய வெங்காயங்க, அடுத்து சின்ன வெங்காயம், ரெண்டையும் ஒண்ணா போட்டுடலாம் உள்ள. சூடு கைக்கு ஏறிச்சுங்க. நல்ல செந்நிறமா வதங்கிருச்சு. இப்போ வந்து மறுபடியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். தக்காளி போட்டாச்சுங்க. மஞ்சத்தூள் கட் பண்ற லைட்டா. ஓகே. அடுத்து மஞ்சத்தூள் போட்டுடலாங்க. மஞ்சத்தூள் தேவையான அளவு. எத்தனை கிலோ எடுக்கிறாங்களோ அது தகுந்த மாதிரி நம்ம போட்டுடலாம். அடுத்து கரம் மசாலா ஸ்டார்டிங்லேயே இது பண்ணிடணும், ஏன்னா இந்த இதில் பச்சை வாசம் வரக்கூடிய ஐட்டம், மசாலா ஐட்டம் எல்லாம். அடுத்து வரமிளகா கொஞ்சம் எடுக்கலையே, நம்ம வரமிளகா 4 பீச்சு கொடுங்க பார்க்கலாம். சிக்கன் மசாலா வேண்டாம், ஃபர்ஸ்ட் வரமிளகா எடுத்துக்கலாம். வரமிளகா தாளிச்சிடலாம் இது கூட ஃபர்ஸ்ட். அடுத்தது சிக்கன் மசாலா போட்டுடலாங்க. இது 1.5 கிலோ. மிளகாய் பொடி. இங்க பாருங்க, நம்ம நாட்டுக்கோழியை அப்படியே ஃபுல்லா போட்டுடலாம். தூக்க கூட முடியல, 1.5 கிலோவே தூக்க முடியலன்னு கேட்டுறாதீங்க, இந்த வாட்டம் அப்படி இருக்குது.
ஓ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். 1.5 கிலோ நீங்கள் 8 டேபிள் ஸ்பூனு இட்லி போடுங்க. இது சாரி உப்பை போடுங்க. அப்பப்போ வாய் குளறது தான், அதை கண்டுக்கூடாது. எப்படி இருக்கு பாருங்க, அப்படி கலர்ஃபுல்லா வேற லெவலுங்க. வந்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, இப்படி அசந்துருவீங்க. ஓ நாட்டுக்கோழி, இது கோழி இல்லைங்க, சேவை. தண்ணி ஊற்றிடலாண்ணா, இப்போ ஊற்றினா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாங்க. எவ்வளோ வேணா சுண்டட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு, அதாவது கிரேவி மாதிரி ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சம் தண்ணி இருக்குது, இன்னும் இஞ்சினும் இதுங்க மைக்கன் பாருக்கிறேன். ஆனால் இதாக இருக்குது, அடிக்கடி கெட்டாதுன்னு சொன்னேன் இல்லையா போன வீடியோவில், அதை நல்லா செக் பண்ணேன். சரிங்க, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்னா இதோடைய டேஸ்ட் பார்த்துடலாம். இப்போ உப்பு அளவு எப்படி இருக்குது, இல்லை பத்தாமல் போடணுமா என்னங்கிறது இப்போ செக் பண்ணிடலாம். அண்ணா செக் பண்ணிக்கலாம்ண்ணா உப்பு. சரி, வேற லெவலு. நான் அந்த சூப்பு குடிக்கலாம் இப்போ எடுத்து, நாட்டுக்கோழி சூப்புங்கிறது இப்பதான் இந்த டைம்ல எடுத்து கொடுத்தோம்னா வேற லெவல் இருக்கும். எடுத்துலாம், சூப் எடுத்துலாமே. ஏய் பாப்பா கொடுத்துட்டு வாடா. சூப் குடிப்பாங்களே. மீன் பொரிச்சிடலாம். இப்போ மீனை பொரிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுதுங்க. நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு, தயிர் தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு, கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது மீன் வச்சிருக்க மீனை பொரிக்க போகிற நல்லா ஊறிடுச்சுங்க. சூப்பராக ஊறி ரெடியாக இருக்குது. வச்சு அப்படியே உள்ள எண்ணெயில் போட்டு அல்வா மாதிரி எடுத்து சாப்பிட்டா மட்டும் போதும். வாங்க எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். ஓகே, ஃபைனல் டிஷ்ஷு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது கடைசியாக இந்த ஜிலேபி கண்ட மீன், இதையும் போட்டுடலாம். இது ஒரு 4 மீன் இருக்குங்க. 4 மீனையும் பொரிச்சிட்டோம்னா முடிஞ்சது. அடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். நம்ம தம்பி சீட்டை ரெடி பண்ணிட்டு இருக்க. அப்படி ஆஹா, அந்த பொரியும் போது அந்த சவுண்ட் வரதே ஒரு வேற லெவல் ஒரு ஃபீல் தான். மீன் ரெடி ஆயிடுச்சு, வாங்க இன்னைக்கு சாப்பிடலாம். அவ்வளோதாங்க, நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு, இறக்கிடலாம். அங்கே சாப்பிட்ற இடத்துலயே கொண்டு வச்சிடலாம். சமைச்சாச்சு, எவ்வளோ ரிஸ்க் எடுத்து சமைச்சிட்டோம், நல்லபடியாக சமைச்சு முடிச்சிட்டோம். இப்போ சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்க எப்படி எவ்வளோ அழகாக வாழை இலையில் போட்டு மீன், ஒரு முட்டை, நாட்டுக்கோழி லெக்கு இது வந்து காமிச்சிருங்க. அப்புறம் உங்களுக்கு சொன்னோம் இல்லையா கத்திரிக்காய் குழம்புன்ட்டு, அங்கே பாருங்க ஒரு முழு கத்திரிக்காய், எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் பாருங்க. அப்புறம் அந்த இது பீட்ரூட்டு, கத்திரிக்காய் புளிக்குழம்பு, அப்புறம் தாளிப்பு கையில் பக்கத்தில் வச்சுருக்காங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா லெக் பீஸு, அண்ணா லெக் பீஸு வேறு லெவல் இருக்குது. இங்கே மீன் வருங்க. ஆமாம், எடுத்து தூக்கவே முடியல, பூ மாதிரி பிஞ்சு விழுகுது, அந்தளவுக்கு வந்துருச்சு. ஓகே, சாப்பிட்டு பார்த்துருவோம். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ரிவ்யூ சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்கும்.
இறை எதுக்கு வேணுங்க? வேற லெவல் இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சேனலுக்கு சிஆர்எஸ் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, எல்லா வீடியோ அப்போ தான் பார்க்க முடியும். தேங்க்யூ.